பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வெகு நாட்களாக உன்னை பின்தொடர்ந்து வரும் ஒரு நபர் இன்று உன்னிடம் தன் அன்பை சொல்ல காத்திருக்கிறார். இன்று வரை நீ உன் வாழ்க்கையை வெறுத்து, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே, நான் நினைப்பது எதுவுமே நடக்கவில்லையே, என்னுடன் இருப்பவர்களுக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நடக்கும் நல்லது அனைத்தும் என் வாழ்க்கையில் எனக்கு நடக்கவில்லையே என்று இது நாள் வரை நீ என்னிடம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். என்னுடன் இருக்கும் என் நண்பனுக்கு நினைத்த வாழ்க்கையும் நினைத்த வேலையும் நினைத்த எல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் நானோ அனைவரை பார்த்து ஏக்கங்களோடு வாழும் வாழ்க்கையைத்தான் இன்று வரை நான் வாழ்ந்து வருகிறேன் என்று நீ வேதனையோடு சொல்லும் வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். அனைவருக்கும் அவரவர் கஷ்டமும் கவலையும் மனதில் இருக்கும். உனக்கு ஒரு பிரச்சனையின் காரணமாக வருத்தம் வருகிறது என்றால் நீ பார்க்கும் அவர்களுக்கு அவர்களின் பிரச்சனை அவர்களுக்குத்தான் தெரியும். இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையோடு தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் எல்லாமே என்று நீ உன் வார்த்தையால் எண்ணி சுட்டு விடாதே. எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் அவர்களிடம் போய் கேட்டால் அவர்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் இருப்பார்கள். இது மனிதனின் நியதி. நினைத்தவுடன் நடந்துவிட்டாலும், குறைவு இல்லாமல் வாழ்க்கை பெற்றுவிட்டாலும் நாம் யாரும் தெய்வத்தை நினைக்க மாட்டோம் அல்லவா? அதனால் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டு தான் இருக்கும். எதை நினைத்தும் வருத்தப்படாதே. எல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக சரி செய்வேன். உன் வாழ்க்கையில் குறைவில்லாத வாழ்க்கையாக உன் சாயப்பா நான் மாற்றுவேன். ஏன் என்று கேட்கின்றாயா? உன் வாழ்க்கையில் நீ உன்னை விட என்னை நம்புகிறாய் அல்லவா? உன் சாயப்பா உனக்கு அனைத்தும் செய்வேன் என்று என்னை நம்பி இருக்கிறாய் அல்லவா? உன் நம்பிக்கைக்காக உன் சாயப்பா உன் வாழ்க்கையை நான் சரி செய்து கொடுக்கின்றேன். எதிலும் கவலை இல்லாமல் உன் கடமைகளை மட்டும் செய். அதில் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் குறைகளை நிறைவாக்கி தருகிறேன். உனக்கான வாழ்க்கை நான் கொடுக்கின்றேன். சாயப்பாவின் மீது நம்பிக்கை வை. பல நாளாக உன்னை பின்தொடர்ந்து வரும் அந்த நபர் உன்னிடம் அன்பை சொல்ல இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வெகு நாட்களாக உன்னை பார்த்து ரசித்து வந்த அந்த நபர் உன்னிடம் அன்பை சொல்ல வந்து கொண்டிருக்கின்றார். அது இந்த தேதியில் உன்னை காண வருகிறார். அவர் யார் என்றும் அவர் எத்தனை காலங்கள் உன்னை பின்தொடர்கின்றார் என்றும் இந்த தேதியில் நீ புரிந்து கொள்வாய். இனி ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை கொடுக்க போகிறேன். மகிழ்ச்சியோடு காத்திரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.